எல்லாருமே இந்த அம்மா உணவு வரதுனால கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது. அது என்ன சொல்கிறது, எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் என்ன சொல்கிறது, காசு கம்மி பண்ணி கூட பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் ₹5 கொடுத்துருக்காங்க. அது ஒரு ₹3 4 கொடுத்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யார் விஜய் சார் கட்சியில் யாராவது தப்பு பண்ணால் அந்த தண்டனை கொடுக்கணும். ஏன்னா விஜய் இப்போ அவரை நம்பி தான் இருக்கிற எல்லாருமே ஓட்டு போட்டாங்க. படிப்பு ரொம்ப முக்கியம். அந்த 2 லாங்குவேஜே ஜீரோவில் தான் இருக்குது. இன்னும் ஒரு 5% ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே வச்சுக்கிட்டு இந்தியாவில் தமிழ்நாட்டை வளர்க்கலாம் ஒன்றும் முடியாது. எடுத்தோண்டு எதுவும் பண்ண முடியாது. சரிங்களா? கஜனால சொல்கிற கஜனால ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு வீடை வந்து மெயின்டைன் பண்ணுறது பெரிய கஷ்டம். அது ஒரு நாட்டை மெயின்டைன் இன்னும் பெரிய கஷ்டம். விஜய் சாரோட ஆட்சி நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஓரளவு ஓகே தான். நான் அவர் பண்ண திட்டங்கள் எப்படின்னா பார்க்குறீங்க? சிங்க பெண்கள் திட்டம், மதுக்கடையில் மூணது, பொது இடங்கள் உள்ள அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? எதையும் பண்ணாதான் என் ஊர் வந்து இருக்கணும். ஓகேண்ணா. ஆக்சுவலி ஓகேங்களா, நான் அங்கே தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க. ஸோ இப்போ வந்து எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ரொம்ப ஒயின் ஷாப் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, ஓகேண்ணா, ரொம்ப இதாக இருக்கும். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்கும் மோஸ்ட்லி. அது எல்லாமே இப்போ எல்லாமே எடுத்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் 3 ஒயின் ஷாப் இருந்தால் அந்த 3 ஒயின் ஷாப்பும் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ க்ளீனாக இருக்குது. ஸோ அங்கே மக்கள் நடமாட்டம் இருந்தாலும் சரி, ஸ்கூல் போகிறதுக்கும் சரி, பொண்ணு ரோட்டில் நடமாடுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. ஸோ எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லை. நான் விஜய் சாரோட ஆட்சி ஊழல் குறைஞ்சிருக்காண்ணா? ஊழல் அங்கேயும் தான் நடந்திருக்கு. அது ஓகேண்ணா. அதே இடத்துல அரக்கோணத்தில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கேஸு தான். இப்போது விஜய் சார் ஆட்சி ஆரம்பித்த ஒரு 2 வாரத்தில் வந்து ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து ஒருத்தரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேண்ணா. அவங்க வேலையை விட்டு எடுத்திருக்காங்க. ஸோ அது ஊழல் கம்மியாக இருந்ததுனால தான் அதை எடுத்திருக்காங்க. ஊழல் வாங்கினதுனால. ஸோ ஆல்மோஸ்ட் ஸோ அங்கே அது மாதிரி ஒரு ஆப்ஷன் நடந்திருக்கு. ஸோ அதே இதனால ஒரு சம்பவம் நடந்தது. எங்கள் காஞ்சிபுரத்தில் வந்து எங்கள் சித்தி வீட்டுக்கு வந்து அந்த ஒரு லேண்டு இதுக்காக போயிருந்தோம். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ஃபஸ்ட்டு போக சொல்லுவாங்க வந்து எனக்கு அழகடிச்சிருந்தாங்க எல்லாரையும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சிஸ்டமே இல்லை. உடனே போனாங்க, எல்லாமே பத்திரவதி எல்லாமே பண்ணாங்க, உடனே கையில் கொடுத்துட்டாங்க. பார்த்துதான். ஸோ கரப்ஷன்ன்றது கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நான் சொல்ல வரேன். முதல்லாம் வந்து ஒரு ₹500 சரி கொடுக்கணும், ஒரு ₹1000 கொடுக்கணும் ஒரு யார் இருந்தாலும். இப்போ வந்து அது மாதிரி வாங்க மாட்டுறாங்க மோஸ்ட்லி இடத்துல. இது வந்து என் சித்தி வந்து நடந்து ரீசெண்டாக நடந்தது ஒரு மாதத்துக்கு முன்னாடி. ஸோ அந்த இதுதான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து மற்றபடிலாம் பர்சனலாக எதுவும் கிடையாது. ஓகேண்ணா. டிவிக்கு குதிரை பேரம் பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்கண்ணா, எதிர்க்கட்சி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, எப்படி பார்க்குறீங்கண்ணா? குதிரை பேரம்ன்றது அந்தளவுக்கு நமக்கு அது நாலேஜ் இல்லை ப்ரோ. ஓகேண்ணா. அதை நான் அக்செப்டும் பண்ணிக்க மாட்டேன். ஓகேண்ணா. குதிரை பேரம் நடந்திருக்குன்றது சொல்லி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா ஒரு சட்டசபையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஎம் வந்து பேசுகிறாரு, பதிலுரை கொடுக்குறாருன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்க வந்து உட்காந்து கேட்கணும். உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா ஏன் வெளியே போகணும்? தப்பு இல்லைனால தானே வெளியே போகிறாங்க எல்லாமே. தப்பு இல்லைன்னா உட்காந்து கேட்கலாம்ல. என்ன ரீசன்னே தெரியாமல் எதுவுமே தெரியாமல் நம்ம சொல்லக்கூடாது, எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாது. அது தப்பு. ஆல்மோஸ்ட் விஜய் பேசுனது நான் கரெக்டு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் வந்து எடுத்து வைக்கிறாருன்னா, குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறாருன்னா அது என்ன எதுன்னாச்சும் உட்காந்து கேட்கணும். இப்போது அவரும் அவர் இது கேள்வி கேட்டார். எதிர்கட்சியிலேருந்து உதய ஸ்டாலின் வந்து கேள்வி கேட்டார். ஸோ எல்லாத்துக்கும் அவர் வந்து அமைதியாக உட்காந்து எல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருந்தார். என்ன சொல்கிறாங்க, என்ன தப்பு இருக்குது, என்ன ஏதுன்னு. ஒரு ஆக்கப்பூர்வமாக எதனா ஒன்று சொன்னாங்கன்னா அது வந்து அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அவங்க எதுவுமே கேட்காத போதில் நம்ம பேசுறதுல ஒன்றுமே. ஓகேண்ணா. நான் வேறு என்னென்ன திட்டங்கள் சிஎம் விஜய் சார் தமிழ்நாட்டுக்கு போனால் நல்லா இருக்கும்ண்ணா? தமிழ்நாட்டுக்கா எனக்கு தெரிஞ்சு இந்த விலையில்லா விருந்தகம்னு சொல்லி ஒரு புதுசாக ஆரம்பிச்சுக்கிறாங்க. இந்த அம்மா உணவகம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லா மக்களும் வந்து கஷ்டப்படுறாங்க. எல்லோரும் சொல்லிடலாம் வெளியே இருந்து என்ன காலைல ஏஞ்சி வருவாங்க வேலைக்கு, அவங்கள்ட்ட காசு இருக்குமா இருக்காதுன்னு யாருக்குமே சொல்ல முடியாது. எல்லாருமே இந்த அம்மா உணவு வரதுனால கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது. அது என்ன சொல்கிறது, எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா என்ன சொல்கிறது, கொஞ்சம் காசு கம்மி பண்ணி கூட பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் ₹5 கொடுத்துருக்காங்க. அது ஒரு ₹3 4 கொடுத்தாலும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மக்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும், இம்ப்ரூவாக இருக்கும். வேலைக்கு போகிறதுக்கும் சரி, எதுக்கும் சரி, எல்லாருக்கும் இது பண்ணுறது. ஆனால் உங்கள் பேருண்ணா? என் பேர் முக்கியமாக சொல்லிடுறேன். என் பேர் கலைஞர். ஆனால் சிஎம் விஜய் சாரோட ஆட்சி எப்படின்னா? நல்லா இருக்கு. ஆனால் அவர் இப்போ வந்த உடனே மதுக்கடையில் மூடி இருக்காருண்ணா. அதே மாதிரி பெண்கள் பாதுகாப்பு, சிங்க பெண்கள் திட்டம் கொண்டு வந்திருக்காரு. திட்டங்கள்லாம் எப்படின்னா பார்க்குறீங்க? நல்ல ஒரு தான். இது முக்கியமான சொல்ல போனால் இதெல்லாம் விட போதையை கம்மி பண்ணிருக்காரு. ஓகேண்ணா. அது மெயினாக சொல்லணும்.
நிறைய இடத்துல நிறைய எங்கள் வீட்டாண்டே நிறைய பேர் அந்த போல போதைக்கு அடிமையாக இருக்காங்களே அது போல விற்றுக்கணும். அவங்களாம் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. நான் அதெல்லாம் பண்ணியிருக்கேன், நல்ல விஷயம். ஆனால் இன்னொன்று இன்ஸ்டாலெலாம் இதை விட இன்னும் டைட் பண்ணணும். இந்த போதைப் பொருள் விஷயத்தை வந்து இதை விட டைட் பண்ணணும். தப்பு செய்யறவங்க தண்டிக்கணும். சரிங்களா? ஓகேண்ணா. ஊழல் குறைஞ்சிருச்சுன்றாங்கண்ணா விஜய் சாரோட ஆட்சியில். இதை எங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்கன்னா? ஆமாம், ஊழல் குறைஞ்சிச்சு தான் நிறைய இடத்துல சொல்கிறாங்க. இதை நான் ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணல. எங்கள் ஃபீல்டு அப்படிப்பட்ட ஃபீல்டு கிடையாது. அதனால் கவர்மெண்ட் ஆஃபீஸில் போனால் தெரியும். ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க, தகவல் வருது, நல்ல இதுதான். வேறு தான். ஆனால் மற்ற கட்சியில் வந்து டிவிக்கு சேர்றாங்கண்ணா, எதிர்கட்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா குதிரை பேரம் பேசுறாரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எப்படின்னா பார்க்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு மற்ற கட்சியில் வந்து சேர்றது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க சம்பாரிச்சதை வந்து அதை வந்து பாதுகாக்க மட்டும் தான் இந்த கட்சிக்கு வராங்க. ஓகேண்ணா. ஏன்னா 10 வருஷம் கிட்ட ஆட்சியில் இல்லாதவங்க இப்போ அதை பாதுகாக்கிறதுக்கு அந்த கோடிக்கணக்கான பணத்தை பாதுகாக்கவும் அதிகாரத்தில் இவ்வளோ நாள் இல்லாமல் இருக்கவோ அவங்க பாதுகாப்பு இல்லாமல் தான் இங்கே வராங்க. அது போல் நான் என்ன நினைக்கிறேன். ஓகேண்ணா. வேறு தமிழ்நாடு வேறு என்னென்ன திட்டங்கள் சிஎம் விஜய் சார் பண்ணால் நல்லா இருக்கும்ண்ணா? மக்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த வருஷத்தில் ஃபஸ்ட்டு அந்த ஊழலை ஃபஸ்ட்டு ஒழிக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேண்ணா. மெயினாக வேலைவாய்ப்பு நிறைய இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேண்ணா. சரிங்களா? அதாவது இப்போ 5 வருஷமாக வந்திருக்காங்க. ஓகேண்ணா. இவங்க கட்சியில் இருக்கவங்களே இனிமேல் லஞ்சம் வாங்காமலும் ஊழல் பண்ணாமலும் விஜய் சார் பார்த்துக்கணும். ஓகேண்ணா. ஏன்னா விஜய் சார் வந்து ஊழலாக எதிர்த்தவங்களே தடுப்பேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காரு. அவங்க கட்சியில் இதுக்கப்புறம் மறைமுகமாகவோ அது போல் தப்பு நடந்தால் உடனே தண்டனை கொடுக்கணும். யார் விஜய் சார் கட்சியில் யாராவது அந்த தப்பை பண்ணால் அந்த தண்டனை கொடுக்கணும். ஏன்னா விஜய் இப்போது அவரை நம்பி தான் இருக்கிற எல்லாருமே ஓட்டு போட்டாங்க. மற்றபடி யாருமே மற்றவங்கபடி யார் மூஞ்சும் வெளியே தெரியாது. சரிங்களா? அதனால் அவர் வந்து அவரை நம்பி போட்டதால் அவருங்க கட்சியில் யார் தப்பு செஞ்சாலும் விஜய் சார் மேலே தான் குற்றச்சாட்டு வரும். அப்படி வரும் பட்சத்தில் விஜய் சார் இதை வந்து என்னென்ன பிரச்சனைகள் வந்து நடவடிக்கை எடுக்கணும் உடனே. ஜெயலலிதா எப்படி உடனே அமைச்சர் பதவியிலேருந்து தூக்குனாங்களோ அந்த போல் தவறு செய்யணும், உடனே தூக்கணும். உடனே அதை மக்களுக்கு தெரியும். ஆனால் விஜய் சாரோட ஆட்சி எப்படின்னா பார்க்குறீங்க? ஆவரேஜாக தான் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு பெருசாலாம் தோணலை. மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. மக்கள் ரொம்ப எதிர்பார்த்து தான் விஜய் போட்டிருக்காங்க. ஏன்னா யார் எம்எல்ஏ என்ன ஏதுலாம் தெரியாமல் ஓட்டு போட்டிருக்கணும் போது ரொம்ப ரொம்ப பெருசாக எதிர்பார்த்துருக்காங்க. ஓகேண்ணா. 2 பெரிய திராவிட கட்சியை வேணான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்கன்னா இது வந்து சும்மா ஏதாவது மேக்கப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது தவிர எதுவும் பெஸ்ட்டாலாம் எனக்கு தோணலை. பெஸ்ட்டாக இருக்கணும்னா ஒரு 3 விஷயத்த பண்ணணும் கண்டிப்பாக. மொதல் விஷயம் வந்துட்டு 2 லாங்குவேஜ் சொல்லியிருக்காங்க. அது 3 லாங்குவேஜ் வராமல் இருக்கிறது கூட எனக்கு ஓகே தான், பிரச்சனை கிடையாது. ஹிந்தி தேவையில்லை, நான் இதை அப்சர்வ் பண்ணிக்கிறேன். தமிழ், இங்கிலீஷ். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் போயிட்டு யாரை வேணாலும் அனுப்புங்க, போயிட்டு ஒரு குழந்தைகிட்ட எடுத்து பார்த்து படிக்க சொல்லுங்கள். ஒரு 6th standard 50% ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தே படிக்க தெரியாது. இங்கிலீஷு 90% ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தே படிக்க தெரியாது. ஸோ இங்கிலீஷும் தமிழுக்கும் இவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத பட்சத்தில் இவங்க ஹிந்தி போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கே சரியில்லாதது படிப்பு தான். ஸோ இது ஒரு இந்த ஆட்டிடியூட் வந்தாலே எல்லாமே சரியாயிடும். ஸோ வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் போகிறதுக்கு எல்லாமே எப்படின்னா காசு இல்லாமல் தான் போகிறான்ற ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வராங்க. படிப்பு ரொம்ப முக்கியம். அந்த 2 லாங்குவேஜே 0ல் தான் இருக்குது. ஒரு 5% ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே வச்சுக்கிட்டு இந்தியாவில் தமிழ்நாட்டை வளர்க்கலாம் ஒன்றும் முடியாது. 2 லாங்குவேஜாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக இருக்கணும். எல்லா ஸ்கூல்லையும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலும் பர்ஃபெக்டாக படிக்கணும். ஆனால் கவர்மெண்ட் காலேஜ் எல்லாருமே படிக்கிறாங்கன்னா நல்ல மார்க் எடுத்தவங்க பார்த்தா படிக்கிறாங்க. அந்த அளவுக்கு பார்த்தோன்னா ஒரு ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இந்த ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸை நம்பி கவர்மெண்ட் ஸ்கூலெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. ஸோ மேஜராக நம்ம கொண்டு வந்து 2 லாங்குவேஜஸை ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக எல்லாத்துக்குமே பேசவும் தெரியணும், படிக்கவும் தெரியணும். தமிழ் 5-10% தான் நல்லா பார்த்து படிக்கிறாங்க, எழுதுகிறாங்க. இங்கிலீஷு டோட்டலாகவே எனக்கு தெரிஞ்சு 2% ஸ்டூடெண்ட்ஸ் தான் பேசவும் தெரியும், படிக்கவும் தெரியும். ஸோ இந்த 98 ஃபெயிலியரில் தான் போயிருக்கு. இவங்க வந்து படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டணும். அதை விட்டுட்டு இந்த மக்களுக்கு வந்து மேக்கப் பண்ணி காட்டுறது அதெல்லாம் நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. படிப்பு மேலே காட்டணும். 2வது இந்த ஜாபு. நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து நாசமாக போகிறதே வந்து ஜாப் இல்லாதனால தான். படிப்பு சரியாக இல்லாதனால தான் சரியாக படிக்காமல் வேறு இதுக்கு போகிறாங்க. அந்த படிப்பு இல்லாதனால ஜாப் இல்லாத சில பேர் படிக்காது சரியில்லாதனால ஜாப் சரியாக கொண்டு வராதனால என்ன ஆகுதுன்னா அவங்க ஃப்யூச்சரே நாசமாக போகுது. அந்த சும்மா இருக்கிறதுனால என்ன ஆகும்னா மேற்கொண்டு இன்னும் சும்மா இருக்கிறவங்க தான் பழக ஆரம்பிப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா அவங்க வந்து தப்பான வழிக்கு தான் போக ஆரம்பிப்பாங்க. இப்போ கிடைக்கிறது கஷ்டம் தான் சொல்லியிருக்காங்க தவிர கிடைக்காமலாம் எதுவும் கிடையாது. எல்லாமே கிடைக்காது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது புது ஆட்சி வந்ததுனால. அது போக போக எல்லாமே தெரியும். இப்போ தான் வந்திருக்காங்க, சான்ஸ் கொடுப்போம். ஆனால் இந்த 2 விஷயத்தையுமே கம்பல்சரி கொண்டு வரணும். முதல் விஷயம் கிடைக்காம கஷ்டமாக கிடைக்கிறத விட கிடைக்கவே கூடாது. நான் சொல்கிறது எதுனா இந்த போதைப் பொருள்லாம் கிடைக்கவே கூடாது, அதுதான் சொல்கிறேன். சில பேருக்கு எதுவுமே கிடைக்கலாம் ஒயின் ஷாப் தான் போகிறாங்க. இந்த ஒயின் ஷாப்பு நம்மளுக்கு சேர்ந்த வரைக்கும் 10 கிலோமீட்டர் ஒன்று வேணுன்றவங்க போய் குடிப்பான். சில பேர் ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குன்னா இதுக்கெல்லாம் போகலாமன்ற கூட அவாய்ட் பண்ணிப்பான். சென்னை ஃபுல்லாகவே ஒரு 5-6 போதும். போய் கூட்டம் போய் குடிக்கிறவங்க போய் சண்டை போட்டு கூட்டம் எல்லாம் பண்ணட்டும்.
அதை விட்டுட்டு மூளைக்கு வச்சுட்டு 700 கடை எடுத்து மூடிட்டு பல இடத்துல வந்துட்டு வேறு இடத்துல இல்லாத இடத்துல திறப்பாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜெயலலிதா ஆட்சியில் 500 மூடி இருக்காங்க, ஸ்டாலின் ஆட்சியில் 500 மூடி இருக்காங்க, எம்ஜிஆர் ஆட்சியில் 500 மூடி இருக்காங்க, இவர் ஒரு கலைஞர் ஆட்சியில் ஒரு 500 மூடி இருக்காங்க, இவர் 750 மூடி இருக்காங்க. நியாயப்பதி பார்த்தா ஒரு 1000 கடை கூட இருக்கக்கூடாது. ஆனால் கடை ஏறி தான் இருக்குது. எம்ஜிஆர் ஆட்சிக்கு இப்போ ஆட்சி பார்த்தோன்னா கடை ஏறி இருக்குது. ஆனால் திறந்தது யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ இங்கே மூடுறது சும்மா இதெல்லாம் பேருக்கு தான் இருக்கும், தவிர திறக்கிறது யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த போதையும் தொட்டெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணணும். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த 2 லாங்குவேஜே முக்கியம்தான். இதுவே வேர்ல்டை கவர் பண்ணோம். ஆனால் அந்த 2மே 0ல் தான் இருக்குது. தமிழே யாருங்க ஒழுங்காக பேச தெரியாது, படிக்க தெரியாதுங்க. போய் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யார் வேணாலும் போங்க. 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கே தெரியாது, படிக்க தெரியாது, எழுத தெரியாதுங்க தமிழ் லாங்குவேஜ். அப்புறம் இங்கிலீஷ் எங்கேருந்து கற்றுக்க போகிறாங்க? இதை விட்டு ஹிந்திக்கு போகிறீங்க, இல்லாத ஒன்றுக்கு போய் சண்டை போட்டுட்ருக்கீங்க. இப்போ ஹிந்தி முக்கியன்றதுலாம் முக்கியம் இல்லை, இந்த 2 லாங்குவேஜே முக்கியம். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு தமிழ் தெரியும்னு தெரில. அதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்போர்ட்டு நீங்கள் பாருங்கள், ப்ரைவேட் பஸ் அவ்வளோ க்ளீனாக இருக்குது. அவ்வளோ பேர் 2000 கொடுத்து போகிறதுக்கு இருக்கான். பட் கவர்மெண்ட் பஸ்ஸு இங்கே வந்து 1500 இல்லை 500 கொடுத்துட்டு போனால் எப்படி தெரியுமா இருக்குது? ஒரு நாளைக்கு எல்லாரையும் போட்டு அந்த அரசியல்வாதிங்களாம் அந்த பஸ்ஸில் போட்டு அனுப்பிச்சிங்கன்னா தெரியும் அவங்களுக்குலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்ட்டு. சுத்தமாக டோட்டலாக ரொம்ப டேமேஜாக இருக்குது. குழந்தைங்களா காலையில் ஸ்கூல் போகுது, ஓரளவு கூட்டம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்துட்டு சேம் அந்த ஆக்சிஜனை வந்து அதை வந்து சுவாசிக்கும் போது என்னென்னா கொமட்டர் வாந்தி வரும். கூட்டம் ஏறுது அவ்வளவும். ஸோ அந்த அளவுக்கு வரும்போது அவங்களுக்கான அந்த இது வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. இதிலே கொண்டு வந்துட்டுருக்கு, நல்ல விஷயந்தான். ஆனால் என்ன மக்கள் நிறைய பேருக்கு அரசியல் தெரிஞ்சிடுச்சு. ஆனால் இது எப்படி பார்க்குறாங்கன்னா, விஜய் வந்ததுனால மட்டும்தான் அரசியல் தெரிஞ்சிச்சுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இந்த யங்ஸ்டர்ஸ் தான் நிறைய பேர் விஜய் வந்ததுனால அரசியல் தெரிஞ்சிருக்காங்க. அதனால் பண்ணுறது எல்லாமே சரின்னு நினைக்கிறத விட சரியாக இருக்கிறத மட்டும் சரின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். சரியில்லாததா சரியில்லாமல் சொன்னால் தான் மக்களுக்கு இன்னும் நல்லதாக பெஸ்ட்டாக போய் சேரும். இதை ஃபோக்கஸ் பண்ணாலே நல்லா பெஸ்ட்டாக வரும். இன்னும் நிறைய இருக்குது, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். பார்லாம் நிறைய திறக்கிறாங்க, அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஏன்னா பார் பொறுத்த வரைக்கும் பணக்காரங்க தான் குடிப்பாங்கன்றதுனால ஒரு 500 இருந்தாலே இப்போ உள்ளே போய் குடிச்சிட்டு கூட வந்துடலாம். அதெல்லாம் கவுண்டே கிடையாது. அது கோயில் பக்கத்தில் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், அதெல்லாம் தெரியாது. ஸ்கூல் பக்கத்தில் கூட இருக்கலாம். இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலே நல்லாயிருக்கும். சரி, விஜயோட ஆட்சி எப்படினாரு? நல்லா சூப்பராக போகுது, 100% நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் அவர் ஊழலை குறைப்பா தான் வந்திருக்காரு. ஊழல் குறைஞ்சிருக்கு. இப்போதைக்கு வந்து 30% குறைஞ்சிருக்கு. இன்னும் 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சுன்னா ஒரு 50% ஆகும். இன்னும் ஒரு வருஷத்தில் எந்த ஊழலுமே இருக்காது. ஆனால் மற்ற கட்சி என்ன சொல்லுவாங்கன்னா குதிரை பேரம் பேசுகிறாங்க டிவிக்கு அப்படின்றாங்க. 1000 பேர் 1000 பேசலாம். ஒரு ஆட்டோ ஓட்டுறனா சொல்லுவாங்க, முன்னாடி நிற்கிறவன் அவன் என்னோட அதிகமாக போகணும்னு சொல்லுவார். ஆட்டோ ஓட்டி வெறும் 10 ரூபா சம்பாதிக்கும் போது சொல்லும்போது ஊழல் பண்ணுறோம் எல்லாம் சொல்லிட்டு தான் இருப்பான். அது பெரிய மேட்ரு கிடையாது. நான் என்ன பண்ணுறேன், நீ பின்னாடி பேசணும், முன்னாடி என்ன நடக்குதோ அது மாதிரி நடந்துட்டு போயிட்டா உனக்கு பிரச்சனையே கிடையாது. நல்லா ஆட்சி ஓடுறது பிரச்சனையே கிடையாது. தன் குடும்பமே வாழ்கிற நினைக்கிறது வந்து அது சுயநல ஆட்சி. இது அப்படி கிடையாது. மக்களாக வாழ்கிற ஆட்சி நல்லா ஆட்சி. இது எந்த குறையும் கிடையாது. ஆனால் அவர் பண்ண சிங்க பெண்கள் திட்டம் மதுரையில் 3 அப்படின்னா பார்க்குறீங்க? அது தான் 1+1+3 சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க, ஓரளவுக்கு பரவாயில்ல. முந்தைய மாதிரி இந்த ரோட்டில் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிற பசங்க அந்த லவ் பண்ணுறது, இப்போ சைட் அடிக்கிறது, அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது. நல்ல பஸ் ஓரளவுக்கு ஓரளவு. இன்னும் போக போக இன்னும் மாறுங்கள். அது வந்து ஃபஸ்ட்டு படி. இன்னும் எவ்வளோ இருக்குது. அதனால் இன்னும் நல்லா பிரச்சனை, எந்த குறையும் கிடையாது. இன்னும் வேறு என்ன திட்டங்கள் அவர் பண்ணாங்க தமிழ்நாட்டுக்கு? என்னை பொறுத்தளவுக்கு எடுத்தோன்னு எதுவும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? கஜனால சொல்ல மாதிரி கஜனால ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு வீடை வந்து மெயின்டைன் பண்ணுறது பெரிய கஷ்டம். அது ஒரு நாட்டை மெயின்டைன் இன்னும் பெரிய கஷ்டம். புரியுதுங்களா? 3 பிள்ளையை பொறுத்திருக்கோம். அந்த 3 பிள்ளையும் நான் அப்போ நல்லவனு சொல்ல போகிறது கிடையாது. ஒரு பிள்ளை குறை சொல்லி அவனுக்கு பாஸ் செய்கிற, இவனுக்கு பாஸ் வரணும். 3 குடும்பத்துக்கு 3 பிள்ளையை குறை சொல்லும் போது நாட்டை காப்பாற்ற ரொம்ப கஷ்டம். இந்த வருஷம் 1 வருஷம் ஓடிச்சுன்னா பிரச்சனைங்களா எல்லாமே மாறும், எந்த குறையும் கிடையாது. ஏடிஎம்கே டிஎம்கே இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரிலாம் பார்ட்டி ஃபண்டுன்னு இருந்திருக்கு. பட் இப்போ அதை வந்து இல்லாதபடி பண்ணியிருக்காரு. சட்டசபையாக இருந்தாலும் சரி, அவர் எங்கே இருக்காருன்னே தெரிய மாட்டேங்குது. விஷயம்னா இது பார்த்தா பஸ்ஸில் போகிறாரு, இப்படி பார்த்தா நீங்களே போடுறாரு. ஒரு அரசியல் வரனா இப்படி தான் இருக்கும். அவரை பார்த்து சில பேர் கற்றுக்கணும். இது நாங்கள் எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். தூக்கு போட்டு ஒரு இடத்துல வந்து செத்துருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. தொடர்ந்து தமிழ்நாட்டில் நிறைய ஆணவ படுகொலை நடக்குது. இதுக்கு உடனடியாக வந்து ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் வந்து கிட்டன்னு விசிகாவும் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியும் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. அந்த கோரிக்கையை உடனே பரிசீலித்து உடனடியாக வந்து ஆணவ படுகொலைக்கு ஒரு தனிச்சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். முக்கியமாக இளைஞர்கள் நாங்கள் வந்து தைரியமாக இருப்போம்.